ஹாய் மக்களே, டுடே வீடியோ சண்டே vlog. நானும் என் பார்ட்னர் காலையில் விரித்தனமாக கிளாஸ் போகிறதுக்கு கிளம்பிட்டோம். காலைல மீன்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. 10 o'clock கிட்ட ஆகிடுச்சு. போகும்போதே நல்லா செம கிளைமேட்டு. அதனால் போகும்போது இதெல்லாம் எங்கள் வீட்டாண்ட இருக்க ஏரி குளங்கள் உங்களுக்கே தெரியும். பாருங்கள், டைம் வந்து 9:53 அண்ட் டைம் ஆகிடுச்சு. ஜிம்முக்கு போயிட்டு பார்த்தா ஜிம்மே காலியாக தான் இருந்துச்சு. அப்படியே ஃபிட் செக் நம்ம பார்த்து நம்ம இப்படி பார்த்து ஜிம்மு பார்த்தா ஜிம்மு ட்ரையாக தான் இருந்துச்சு. ட்ரையாக மீன்ஸ் ஃபுல் காலி. அப்படியே சுற்றி நம்மளே வீடியோ எடுத்துகிட்டு என்னடா தெரியல அப்படின்னு பார்த்தா நாங்கள் போஸ்டர் ஒட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் விரலை பார்த்துட்டு இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ப்ளஸ் ட்ரை வெறியாக போட்டு தெரிக்க விரும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் மிஷினில் பட்டு ஃப்ரண்ட் ஷோல்டருக்கு கிளாஸ். இன்றைக்கி ஃப்ரண்ட் ஷோல்டருக்கு பொறுமையாக எப்பவுமே நம்ம கொடுக்குற ஒரே இதுதான் 2 செட்டு 10 to 15 reps. உங்களுக்கு என்ன வெயிட் போதும் அந்த வெயிட் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அதை போட்டு முடிச்சு 6 ப்ரெஸ் சிங்கிள் ஆர்மில் ரைஸ் பண்ணுறோம், ஹோல்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு லென்த்து கரெக்டாக இருக்கும், புஷ்ஷு கரெக்டாக இருக்கும். ஆனால் இது மாதிரி போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், கிளாஸ் சூப்பராக போகும். ஒரு ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறோம், ஒரு ஆள் ப்ரெஸ் பண்ணுறோம். ஷோல்டருக்கு தான் இந்த கிளாஸும். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு போட்டு இப்போ பேக்குக்கு போகிறோம். பார்ட்னர் யூஸ் பண்ண நல்லா வீடியோ எடுத்து கொடுத்தாப்புல அவருக்கு ஒரு தேங்க்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லேட்டரல் ரைஸ் இன்க்ளைன் பெஞ்சில் போட்டோம். லேட்டரல் ரைஸ் இன்க்ளைன் பெஞ்சில் போடும்போது இந்த மற்ற நீங்கள் நார்மலாக போகிறதுக்கு இதுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியும். நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் பொசிஷனில் நல்லாவே எஃபெக்ட் தெரியும். லேட்டரல் ரைஸ் நம்ம போடுறோம். இதை வந்து 3rd கிளாஸாக நம்ம கன்சிடர் பண்ணிடணும். 4th கிளாஸ் பார்த்தீங்கன்னா மிஷின் செஸ்ட் மிஷினில் வந்து ஃப்ளைஸ் போடுவோம்ல, அதே பேக்கில் ட்ராப்ஸுக்கு ரிவர்ஸில் பிடிச்சி போட்டிங்கன்னா ட்ராப்ஸுக்கு நல்ல ஷேப் போகிறதுக்கு இந்த கிளாஸ் ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டெய்லி பேசிஸில் கொடுக்குற கிளாஸஸை நீங்கள் ஒரு 2 weeks ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது என்னோட கன்சாலிங் தான். நான் இதான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது நல்ல எஃபெக்ட் இருக்குது. உங்களுக்கும் நல்ல எஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரைஸ் போயிட்டேன். ட்ரைஸில் பார்த்தீங்கன்னா பேக் ஹெட்டு ட்ரைஸ் போட்டேன். பேக் ஹெட்டில் டம்பிள் ட்ரைஸ் போட்டேன். எக்ஸ்டென்ஷனில் தான் வரும். இதுவும் இதில் நல்ல வெயிட்ஸ் 20, 25 ஏன்னா 2 கையும் யூஸ் பண்ணுறதுனால நல்ல வெயிட்ஸ் வச்சு போட்டேன். அதுக்கப்புறம் இதோடு நான் ட்ரை பண்ண நான் பார்ட்னர் போட்டது வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கிரிப்பு பெஞ்ச் ப்ரெஸ்ஸு. இது வந்து ட்ரைஸுக்கு சூப்பர் கிளாஸு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிளில் வந்து புஷ் டவுனு வி பார் வச்சு புஷ் டவுன் எக்ஸ்டென்ஷனு புஷ் டவுன் சூப்பராக போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற மிஷின்ஸில் தெரியும். ஃபுல் ரேஜில் வைக்காமல் மிஷின் கரெக்டாக பாருங்கள். மிரரில் ஒரு கொஞ்சம் கீழே வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் போடும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இது ஒரு சின்ன ஸ்மால் டிப்பு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் பேக் ஹெண்ட் எக்ஸ்டென்ஷன் தான். ரோப்பில் பொறுமையாக ஃபுல் எக்ஸ்டென்ஷன் விட்டு ரோப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபுல் லென்த்து நீங்கள் வந்து கை வந்து ஹோல்ட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அந்த ட்ரைஸில் அந்த கார்னரிங் வருது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெயிட் கெய்னிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கார்டியோ போங்க. வெயிட் கெய்னிங்கோ வெயிட் லூஸிங்கோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கார்டியோ போங்க. ஆஸ் யூஷுவல் நம்மள மாதிரி ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிட் ஸ்ட்ரென்த்தன் மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் போய்ட்டு நம்ம பொறுமையாக ஃபிட் செக் பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்கும் ஃபிட் செக் பார்த்துட்டு இதே ஒரு 10 days ஆகிடுச்சு. 10 days ஃபிட் செக்ன்றது இதுன்னு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அதுக்கப்புறம் ஜிம்மு முடிச்சு வந்து நான் தான் வீட்டில் சமைச்சேன். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. சமையல் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி முட்டை ப்ளஸ் லிவர் ஃப்ரை இதெல்லாம் நான் தான் சமைச்சு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதுதான் ஒரு முக்கியமான வீடியோ. பிரியாணி யாருக்குன்னா சாப்பிட தெரியலாம் பார்த்து கற்றுக்குங்க. பிரியாணி ப்ளஸ் சிக்கன் கறி, அதுக்கு மேலே கொஞ்சம் ரைத்தா, அதுக்கு மேலே கொஞ்சம் எக்கு. இந்த எக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே கோழி வச்சுருக்கோம். அந்த கோழி போடுற எக்கு தான் நல்ல ஹெல்த்தியான எக்கு. இந்த மாதிரி எக்கும் நீங்களும் உங்களுக்கு கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லிவர் ஃப்ரை. இது எல்லாத்தையுமே நான் தான் சமைச்சேன் சொன்ன நம்ப மாட்டீங்க. செம்ம டேஸ்ட்டு. எனக்கு சரியான சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நானே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரியான ஒரு பைட்டு. எப்பவுமே சொல்கிறது தான், இன்றைக்கி விட்ட பைட்டு செம டைட்டு. ஒரு மிரட்டிட்டு படுத்து தூங்கியாச்சு. தூங்கி எழுந்து வெளில வந்து பார்த்தா புறாக்கள்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கான சாப்பாடை சாப்பிட்ருக்காங்க. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ.